டைம் ஆயிடுச்சுடி, போலாமா? பாருடி, நாமெல்லாம் கிளம்பிட்டோம். ஏதோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் அழகானோம். அவ இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் வருவா. அது மட்டும் இல்ல, அவ ஆளு வாங்கி கொடுத்த காஸ்டியூம்ல எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கான்னு அண்ணனுவா ரசிச்சு பார்த்துட்டு தான் வருவா. ஏய் ஜெனி, சீக்கிரம் வாடி. ஏய் சாரிப்பா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கணும்ல. சரி 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 சரி, கம் ஆன் गर्ल्स, லெட்ஸ் மூவ். டேய் வசந்த், சீக்கிரம் கிளம்புடா. அவன் இப்ப கிளம்புற மாதிரி தெரியலடா. என்னடா சொல்ற? அவன் பேச பாரு எப்படி இருக்குன்னு. டேய் எழுந்துடா, ஜெனியை சென்ட் ஆஃப் பண்ண போனோம். இல்லடா, அவளை பார்த்தா ஊருக்கு அனுப்ப மனசு வராது. அதனால தான் போலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் பழகி போகாம இருந்தாலும் தப்பு. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். கிளம்புடா சீக்கிரம். ஏய் சீக்கிரம் கிளம்புடா. டேய் ஆட்டோ ரெடிடா. Silence, please. My dear students, very good morning. நீங்க இந்த காலேஜில் படிப்பை முடிச்சுட்டு வெளியே போறது நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு தேவை படிப்பு. அந்த படிப்பை முடிச்சுட்டு தான் நீங்க வெளியே போறீங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. படிப்புக்கு தேவை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. வாழ்க்கைக்கு தேவை தன்னம்பிக்கை. அது உங்ககிட்ட எக்கச்சக்கமா இருக்குது. கொஞ்சமா சாப்பிடு. கொஞ்சம். நோ. கேளு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒரு காலத்துல நானும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நல்ல விதமா ஒழுக்கமா இருந்ததா இந்த காலேஜுக்கு ப்ரொஃபசர் ஆயிட்டேன். அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கும்படி எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தேசிய கீதம். நீங்க கிளம்புங்க, நான் வரேன். இது தெரியாதா உனக்கு? அவ வசந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி சரி, நீ பேசிட்டு வா, நாங்க ரூம்ல போய் வெயிட் பண்றோம். வாடி போலாம். பை டி. ரைட், டைம் ஆச்சுடி. ஆமா, சீக்கிரம் வா போலாம். அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பாரு. டேய் வால் வெயிட் பண்றா, பேசிட்டு சீக்கிரம் ஆமாடா சீக்கிரம் வா. வாங்கடா கேண்டீன் போலாம். நான் நாளைக்கு 11 மணிக்கு ஊருக்கு போறேன். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இல்ல வசந்த், 3 வருஷம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதே பெரிய விஷயம். இனிமேலும் வீட்டுக்கு போலன்னா ஸ்டடீஸ் தான் முடிஞ்சிருச்சு, ஏன் வரலன்னு பேரண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க. ஹாய் ஜெனி. சாரி. ஹாய். ஏய் மாப்ள, சக்தி இன்னைக்கு ஊருக்கு போறான். பஸ் ஏத்தி விட போறோம். வரியா? ஜெனி. ஓகே பை. என்ன வசந்த், என்னாச்சு? டே மச்சான், இந்த தடவை என் சித்துக்கிட்ட சண்டை போடாம கோவப்படாம தங்கச்சி சமாதானப்படுத்திட்டு சீக்கிரமா ஊர் வந்து சார், புரியுதா? ஆமாண்டா, என் நினைப்பெல்லாம் என் தங்கச்சி தான். இத்தனை நாள் என் படிப்பு செலவு பணம் அமிச்சு என்னை பார்த்துக்கிட்டவளே அவதான். அவ ஆசைப்படி நான் ஒரு பட்டம் வாங்கிட்டேன். என் ஆசைப்படி நான் ஒரு நல்ல வேலை தேடி அவளை ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதான்டா என் ஆசை. டே மச்சான், பத்திரம்டா, பார்த்து போயிட்டோம். ஓகேடா, பார்த்து போயிட்டு பாய். பாய். ஓகேடா, பத்திரம். பாய். பாத்து பாய்டா. பாய்டா. பாய். ஓகே. ஏய் ஜெனி, ஊருக்கு கிளம்புறப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க? அவ ஆளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருப்பா. உனக்கே கோவம் வருது? நீ வேற லெட்டர் எழுதிக்கையே. அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஆள் எனக்கு கிடைச்சிருந்தா இப்படி லெட்டர் எழுதிய டைம் வேஸ்ட் பண்ணிருப்பேன். இந்நேரம் நானும் அந்த பரதேசியும். சரி சரி, போது நிறுத்து. இங்கே வாயை திறந்தா நாக்க வெட்டிடுவேன். சீ, கொஞ்சம் சும்மா இருங்கடி. ஆட்டோ வந்துடுச்சுடி, டைம் ஆச்சு, கிளம்புங்க.
சரி சரி கிளம்புங்க. லதா என் பேக் எங்க? ஆட்டோல வச்சிருக்கேன். யார்கிட்ட லெட்டர் போட்ட? அது சஸ்பென்ஸ். மச்சக்கண்ணி உள்ள போங்க. சார் உள்ள போக கூடாது சார். கண்டபடி கட்டி பிடிடி. உன்னை பார்க்கும்போது அப்படியே ரோஸ் கலர் ஆரஞ்சு மாதிரி இருக்க. இந்த கம்பெனியை உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் உன்கிட்ட வேலை செய்யலான்னு இருக்கேன். செல்லம். இன்னைக்கு நிறைய மூச்சிருக்க போலுது. உன் பேர மச்சக்கண்ணி, என் பேர மச்சக்கண்ணு. 2 பேருக்கு பேரு எவ்வளவு பொருத்தமா இருக்குது பாத்தியா? அப்பாயின்மெண்டா? எதுக்கு? உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. நீ தான் எனக்கு செக்ரட்டரி. சார், வெளியில ஜென்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவனுங்களெல்லாம் யாரு படிக்க சொன்னது? ஹோட்டல்ல போய் மாவாட்ட சொல்லு. நீ வாடி செல்லம். டேய் சனப்பொண்ணு, ஏய் உன்னை யாரா உள்ள விட்டது? பீனோங்கடா, இவனை கைது பிடிச்சு வெளிய தள்ளுடா. ஏய் நப்பி, பசங்க ஆட்டோல வந்து இறங்குறாங்க. துட்டுக்காக என்ன தேடுவாங்க. நான் இங்க ஒளிஞ்சிக்கிறேன். அவங்க போன பிறகு என்னைய கூப்பிடு. சரிங்கண்ணே. ஆட்டோ ஸ்கோர் என்னன்னு பாடுறா. ஷேவாக் தான். நான் ரன் அவுட்டுப்பா. ஐயோ நான் கங்குலிப்பா. ஐயோ டேய் எல்லாம் உன்னால தான்டா. டேய் அடங்குங்கடா, அவனே மூடோட்ல இருக்கான். கிளம்புங்கடா, ரூமுக்கு போலாம். என்னடா எல்லாம் பக்காவா இருக்கு. இது நம்ம ரூம் தானா? என்னடா வீடே மாறி போயிருக்கு. ஒருவேளை வீட்டு ஓனர் 5 மாசம் வாடகை தரல வீட்டை இருக்க விட்டானா? என்னடா வீடே மாறி இருக்கு. நம்ம திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. வீட்டுக்கு வந்து நல்ல நேரம் இருப்பான். அதான் துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கான். என்னடா சத்தத்தையே காணோம். டேய் நம்ம ஜெனிடா. அப்புறம் என்ன சார், அவளே வந்துட்டா. நான் தான் அப்பவே சொன்னல அவ ஊருக்கு போக மாட்டேன்னு. போய் ஜமாயி. வாங்கடா நம்ம போலாம். கிளம்பலாம்டா. சாரி ஜெனி, சாரி. நான் வந்திருந்தா உன்னை ஊருக்கு அனுப்ப எனக்கு மனசு வராது. நீ சொன்னாலும் என்னால போக முடியாது. ஏன்? ஏன்னா நான் நானா இருந்தா போயிருப்பேன். அப்போ உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லை. ஏய் பால் அதிகமா போயிட்டு இருக்கு. தண்ணி ஊத்து. ஏய் ஏன் கொள்ள சாப்பிடுங்க, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. என்ன ஏன்பா, நேத்து ஜீப்ல இருந்து இறங்குறப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆளைய காணோம். ரொம்ப பிஸியோ? ஏன் கேக்குறீங்க சேட்டா? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, அதை கொடுக்கத்தான் தேடினேன். இந்தாங்க சேட்டா, நீங்களே வச்சுக்கோங்க. லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்கன்னு பெரிக்காமலே நாங்க சொல்றோம். அது எப்படி? இப்ப பாருங்க. அதானே எழுதிருக்கு. ஆமாண்டா. டேய் அங்க பாரு, ஏதோ மறைக்கிறது. என்ன மறைக்கிறீங்க? ஏய் வேணாண்டா, அது என் பொண்டாட்டி எனக்கு எழுதின லெட்டர். சொல்லிடாதீங்கடா, வேணாண்டா ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். சார் சார் சார், மார்க்கெட்ல ஒருத்தன் ஒரு பொண்ணோட சைன் எடுத்துட்டு வர்றான் சார். உள்ள ரைட்டர் இருப்பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சார் சார் சார், மார்க்கெட்ல ஒரு பொண்ணோட செயின் எடுத்துட்டான் சார். முதல்ல உட்காரு. நீ யாரு, எங்க இருந்து வர, உன் பேர் என்ன? என் பேர் துரை சார். வீடு கேகே நகர்ல இருக்கு சார். சரி, இப்ப சொன்னது அப்படியே கம்ப்ளைண்டா எழுதி கொடு, நாங்க பாத்துக்கிறோம். சார் என்ன சார், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு போறதுக்குள்ள வித்து தின்னுட்டு வச்சான் செயினை.
அப்புறமா நீங்க சினிமாவோட ஒரு போலீஸ் மாதிரி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காய்கறி லஞ்சம் வாங்கிட்டு வரீங்கல்ல? டேய் ரொம்ப பேசுற நீ. போங்க சார், நீங்களும் உங்க ஃபார்மாலிட்டி. என்னையா பிரச்சனை? உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார் பிரச்சனை. என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அடிக்கிறீங்க? இப்ப நான் உன்னை அடிச்சேன், அது உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது சார். யோ இதுவும் அதே மாதிரிதாயா. நீ சொல்ற மார்க்கெட்ல ஒரு 150 பேர் இருப்பாங்க, 10 பேர் சேர்ந்தா திருடனை பிடிக்க முடியாதா? யோ போலீஸ்க்கு பப்ளிக் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு திருட கூட உலகத்துல இருக்க மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமாண்டா, என்னடா இப்படி உட்காந்துருக்கான்? டேய் என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா நீ எப்போ வந்த? சரி வந்தல, எங்க எல்லாரையும் எழுப்பிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பணியில போய் உட்காந்துட்டு சரிடா பைத்தியனா நீ? டேய் உன்னதான்டா அவன் கேக்குறான், நீ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு? டேய் விடுங்கடா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஜெனி நீ போய் காஃபி போடு. நாம இவ்வளவு கேக்குறோம், வாயை திறக்கிறானா பாடுறா. டேய் சும்மா இருடா, அவனே நமக்கு சொல்லுவான். சொல்றா. நான் ஊருக்கு போயிருந்தேன், என் தங்கச்சியை பார்த்தேன். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இவ்வளவு கிடக்கும் போது டிவி கேக்குதா? போய் தேடி. நாயே இங்க இருந்து பணத்தை திருடி உங்க அண்ணனுக்கு அனுப்புறியா? கொண்டாடி பணத்தை. இப்ப அவ நல்லா இருக்கா? அவ நல்லா இருக்கல்ல, அது போதுண்ணா. வடப்பலாம். இதுக்கு போய் பைத்தியக்கார மாதிரி. இவன் எப்பவுமே இப்படிதான், ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன். டேய் டைம் ஆச்சுடா, வாங்கடா இன்டர்வியூக்கு போலாம். டேய் 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 நானும் வரேன்டா, நீங்க எல்லாம் வேலையை தேடுங்க. நான் இப்ப நான் தேடுறேன். ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் காகிதம், இதெல்லாம் செட்டிங்டா, இதெல்லாம் நம்பாத. வா போலாம். ஏய் சக்தி, இன்டர்வியூக்கு போற, ஷர்ட்ல பட்டன் கூட இல்ல. இரு ஒரு நிமிஷம். இப்ப போ. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இல்ல உங்களை பத்தி பேப்பர்ல என்னென்னமோ வந்திருக்கு. வரட்டேன், யாராவது பார்த்துட்டா. அப்போ ஒன்று செய், நீனே என்னை பிடிச்சி கொடுத்துட்டு அந்த பணத்தை நீனே வாங்கிக்க. என்னென்ன இப்படி சொல்றீங்க? போடா. ஏய் நம்ம தலை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லைடா. போடா போய் வேலையை பாடுறா. ஆள் வந்துட்டான் பாரு. ஹலோ மிஸ்டர், என்ன வேலை செய்றீங்க? நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறதுனாலதான் மத்த வியாபாரிகளுக்கு கெட்ட பேரு. இப்படி ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏமா நீயாவது பார்த்து வாங்க கூடாது?
எப்படி லாக் பண்ணியா பாஸ்டர்ட். உட்காருங்க. மிஸ் ஜெனிஃபர், நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? இது சம்பந்தமா ஏதாவது தொல்லை வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், நான் கிளம்புறேன். ஜெனி என்னாச்சு? வீட்டுக்கு போனா நாயர் சொன்னாரு. அதான் என்னாச்சு ஏதாச்சும் பயந்து ஓடி வரேன். சார் அது வந்து ஏதாவது இந்த மன்னிச்சிருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்கல. இத்தனை நாளா கொலை பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருந்த ஆளை இவங்க பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. சார் நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். ஆமா சார். மிஸ் ஜெனிஃபா, உங்களுக்கு போலீஸ் பரிசு உண்டு. 2 நாள்ல வந்து சேரும். கொடசாமி சார், இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.